ஹாய், ஹாப்பி ரிபப்ளிக் டே. பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே ஒர்க் இருந்ததுனால ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே ஈவினிங் அங்கேருந்து நான் இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அவளுக்கு. எங்கடா இருக்க? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இந்த கடையில் உட்காந்துருக்கோம். நேஷனல் ஃபிளாக் மாதிரி மூன் லைட் கலர் கலராக இருந்த நல்லா மூன் லைட் கரெக்டாக எரியுதுல்ல. அதே மாதிரி இந்த இது நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்? அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட் போயிருந்தோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட பிரியாணி சத்தம். இந்திய நாடு என் வீடு குடிமகன் என்பது உன் பேரு. இல்லை ஒன்றா கூட கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. அது அவங்க பேசுமா எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. வீடியோ எடுத்தீங்களாங்க? ஆளுக்குள்ள கையில தூக்கிட்டு வந்துட்டோம், எங்கேயும் எடுக்கவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அம்மாவும் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால சரி வாம்மா போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சின்ன வயசில் அவங்க என் கையை பிடிச்சி எனக்கு வச்சு விடுவாங்க, ஆட்டாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி எனக்கு அப்படி நடந்துச்சு. இப்படி ஆட்டாத அப்படி ஆட்டாத சொல்லி சொல்லி ஒரு காமெடியாகவே இருந்தது பயங்கரமாக. ஸோ வச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது பயங்கரமாக. ஹாய், லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஏன்னா பிகாஸ் மார்னிங் ஒர்க் இருந்தது, அதனால வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னன்னா இன்னைக்கு நான் எங்களோட ஸ்கூலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அங்கே வந்து எப்படின்னா 10th எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வரையும் நான் மிஸ் பண்ணுற என்னோட ஸ்கூல் டேஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ் வருதா அப்படின்னும் போது காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு போயிட்டு மிஸ்ஸு கையில் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆஃப் டேல வர்றது அப்படின்றது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ ஏஜ் நம்ம கடந்து வந்திருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுறோம். நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் எவ்ரிடே. நேற்று நைட்டுமே நான் நினச்சேன் யூனிஃபார்ம்லாம் துவச்சி அயன் பண்ணி வச்சு பக்காவாக இருக்கும். ஸோ காலையில் இதுக்காக சீக்கிரமாக ஏஞ்சிப்போம். நைட்டு 9 o'clock 10 o'clockலாம் சீக்கிரமாக தூங்கிடுவோம். பட் ஆனால் இப்போது தூங்குறதுக்கே மார்னிங் ஆகிடுது, தூக்கமும் வர மாட்டேங்குது. ஸோ இந்த டேவை வந்து நான் என்னோட ஸ்கூல் டேஸில் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி மட்டும்தான் இந்த ஷால் போட முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். நாளையோட மினி விலாகில் பார்க்கலாம்.